தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்முடைய எம்எஸ்டி ஐக்கர் 2.0 இண்டிகேட்டர் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த ஸ்கிரிப்டை ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய இண்டிகேட்டரை வந்து இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்கு வாங்க, நேராக ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெயிட் பண்ணி மார்க்கெட் எங்கே ஃபஸ்ட்டு போகுதுன்னு சொல்லி பாருங்கள். நேராக இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்துச்சுன்னா 206.35 நம்ம பை எடுக்கணும். நான் 1 மினிட்டில் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆச்சா இல்லையா, ஸ்டாப் லாஸ் வந்து இடிச்சிச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இப்போ பாருங்கள், இது வந்து நேச்சுரல் கேஸ் 3 டிஜிட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ டிஃபால்ட்டாக வச்சோம்னா டைனி ஸ்டாப் லாஸு டைனி டார்கெட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து 206.35, ஸ்டாப் லாஸ் வந்து 205.88. அப்போ இதில் ஒரு 10 பைசா, அதில் ஒரு 35 பைசா, 45 பைசா தான் இருக்குது. ஆனால் நேச்சுரல் கேஸ்லாம் மூவ்மெண்ட்டு கொஞ்சம் நல்லாவே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். அப்போ அந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு நம்ம இவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா சீக்கிரமாக எஸ்எல் ஹிட் ஆயிரும். அதனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஸ்மாலு இல்லாட்டி நார்மல் வைக்கணும். ஓகேவா? நார்மல் வச்சு உங்களுக்கு 2 பாயிண்ட் வரும், ஸ்மால் வச்சு உங்களுக்கு 1 பாயிண்ட் வரும். அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலே வச்சுக்கிங்க, இல்லைன்னா ஸ்மால் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதே போல் டார்கெட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்மால் தான் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி. காலையில் வந்துச்சு மார்க்கெட்டு, நேராக கீழே வந்து நம்முடைய பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிருக்கு. பை என்ட்ரி எங்கே இருக்குது, 206.35. அதுக்கப்புறம் கீழே போனது 206 வரைக்கும் போயிருக்கு, ஒரு 35 பைசா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்முடைய டார்கெட்டு செல் ஜோன் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ செல் ஜோனில் போய்ட்டு இப்போ தான் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதில் நம்மளுடைய நேச்சுரல் கேஸுக்கு இப்போ தான் செல்லே ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கா இல்லையான்னு சொல்லி. ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு. நம்மளுக்கு பையிலையும் எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு, செல்லுலேயும் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை விட சிம்பிளாக நமக்கு எந்த ஒரு இண்டிகேட்டரும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு இண்டிகேட்டரை தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.